ஒரு கோலம் டிசைன் தான் போட்டுட்ருக்கேன். இந்த கோலம் டிசைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் பெயிண்டிங் எப்படி பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். இதுக்கு நான் வந்து ஃபெவிக்ரில் பிராண்டில் பேர்ல் கலர்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது 6 கலர்ஸ் இருக்க ஒரு பேக்கு. இதோட ரேட் வந்து 125 rupees இருக்கும். 6 கலர்ஸ் இருக்கும். இது ரொம்ப க்ளாஸியாக சூப்பராக இருக்கும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இந்த கலர்ஸ் நம்ம ஃபேப்ரிக்கில் நம்ம யூஸ் பண்ணும்போது, அதுவும் கான்ட்ராஸ்ட்டாக யூஸ் பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து கோல்டு, பேர்ல் மெட்டாலிக் கோல்டு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போது இந்த பெயிண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே என்ன பண்ணணும்னா, பெயிண்ட்டை நல்லா ஷேக் பண்ணிக்கணும். நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பெயிண்ட்டை யூஸ் பண்ணணும். சம்டைம்ஸ் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கும். அப்போ என்ன ஆகும்னா அது கட்டிப்பட்டிருக்கும். ஸோ நம்ம அப்படி ஷேக் பண்ணும் போது அது வந்து கொஞ்சம் லூசன் ஆகிடும். ஸோ இதுக்கு நான் எடுத்திருக்க ப்ரஷ் பார்த்திங்கன்னா 0 ஃபைன் ஆர்ட்ஸ் ப்ரஷ் தான் எடுத்திருக்கேன். நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப் என்னென்னா, நம்ம பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரஷ்ஷை வந்து தண்ணியில் போட்டு எடுத்துக்கணும். அது ப்ரஷ் வந்து கொஞ்சம் வெட் ஆகும்போது நமக்கு ஃப்ளெக்சிபிளாகவும் நம்மளோட பெயிண்டிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவும் கிடைக்கும். இது வந்து ஒரு சின்ன டிப். நான் வந்து ப்ரஷ்ஷை வந்து தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு ஒரு ஃபேப்ரிக்கில் ஒரு கிளாத்தில் வந்து தொடச்சிக்கிறேன். காட்டன் கிளாத்தில் தொடச்சிக்கிறேன். அதில் வந்து வெட்டு இருக்கணும், ஆனால் தண்ணி இருக்கக்கூடாது. லைட்டாக அந்த கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி வாட்டரியாக இருந்துடக்கூடாது, ஆனால் கொஞ்சம் வெட்டாக இருக்கணும். இப்போ வந்துட்டு நான் பெயிண்ட்டை வந்து பாட்டில் கேப்பில் எடுத்துகிட்டு நான் எப்படி பெயிண்ட் பண்ணுறேன்றதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ட்ரா பண்ணது மேலேயே அந்த பெயிண்ட்டை ப்ரஷ் வச்சு அப்படியே லேயர் வந்து நான் கொடுத்துட்டே வரேன். எனக்கு வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும், ரொம்ப தின்னாக போட்டால் அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக ஒரு லுக்காக இருக்காது. அப்படின்றனால நான் டபுள் லேயர் கொடுக்குறேன். ஒரு கோட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே இன்னொரு கோட், ஒரு டபுள் லேயர் கொடுக்கும்போது கொஞ்சம் திக்காக கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அந்த ப்ளவுஸ் வந்து நான் போடும்போது ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். நான் ஒரு வாட்டியும் நான் வந்து ஒரு ஸ்ட்ரோக்குக்குமே டிப் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன் பார்த்தீங்களா. ஏன் அப்படி டிப் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா, பெயிண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரோக்குக்கு தான் கொடுக்க முடியும். அதாவது கொஞ்சம் கேப்பு தான் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா பெயிண்ட் காலி ஆகிடும். அது கொடுக்கும்போது நமக்கு அந்த பெயிண்ட் இருக்காது, அது கொஞ்சம் ட்ரை ஆகும். அதனால் ஒரு வாட்டியும் நீங்கள் பெயிண்ட்டை டிப் பண்ணி போடும்போது தான் உங்களுக்கு அழகாக கிடைக்கும், நீட்டாக கிடைக்கும். நீங்கள் பெயிண்ட்டே இல்லாமல் இருக்கிற ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது நல்லாவே வராது. ஸோ நீங்கள் ஒரு வாட்டி போடும்போதும் பெயிண்ட்டை டிப் பண்ணி எடுத்து போடுங்க. இந்த சிக்கு கோலம் பற்றி ஒரு ஃபிலாசபி உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஒரு பெரிய சிக்கு கோலமாக இருந்தாலும் அதை குழப்பம் இல்லாமல் ஒரு நூலை பிடிச்சி போகிற மாதிரி நம்ம போய் அதை அழகாக போட்டு முடிக்கும் போது அது ரொம்ப அழகான ஒரு கோலம் நமக்கு கிடைக்கும். இதுவே லைஃப்பில் வந்து வர எவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் சவால்களையும் நம்ம எதிர்க்கிறதுக்கு தேவையான அந்த விடாமுயற்சியையும் நிதானம், அந்த மனப்பக்குவம், கவனம், இதெல்லாமே வந்து நம்ம சிக்கு கோலத்துக்கிட்டேருந்து நம்ம எடுத்துக்கிற பாடமாக இருக்கும். நம்ம கோலம் போடும்போது எவ்வளோ ஃபோக்கஸ்டாக போடுவோம், அது தப்பாகிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஃபோக்கஸ்டாகவே நம்ம போடுவோம். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் எடுத்துக்கணும் அப்படின்றது தான் இந்த கோலம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது அப்படின்றது நிறைய பெரியவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கோலம் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் டாட்ஸ் தான் வைக்கணும். டாட்ஸ் வந்து நான் ரொம்ப பிரைட்டாக பெருசாக வச்சா தான் எனக்கு அந்த கோலம் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக தெரியும். அப்படின்றனால ஒரு கோல்டு ப்ரஷ்ஷோட பேக் டிப்பில் நான் பெயிண்ட்டை டிப் பண்ணி நான் அதை டாட்ஸ் வைக்கிறேன். டாட்ஸ் வச்சு முடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு அழகான ஒரு கோலம் வந்து நமக்கு கிடைக்கும். அழகான கோலன்றதை விட ஒரு அழகான ப்ளவுஸ் டிசைன் வந்து நமக்கு கிடச்சிரும். இதை எப்படி மார்க் பண்ணணும், இதோட மெஷர்மெண்ட்லாம் எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.